ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டு தலைக்கறி குழம்பு. இது ஆட்டு தலையோட எலும்பு, இது ஆட்டு தலையோட கறி, இது மூளை. ஆனால் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆட்டு தலை எலும்பு குழம்பு. அடுத்தடுத்த வீடியோவில் தலைக்கறியோட கறி கிரேவி மூளை கூட்டு போடுறேன். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை குக்கரில் வேக போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு மூடி 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நான் சின்ன தலையை தான் பார்த்து வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கறி வேக ஈஸியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம அங்கே கறியை வேக போட்டாச்சு. அது 4 விசில் வர்றதுக்குள்ளே மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் கூட கொஞ்சம் டேஸ்ட் வரும். ஒரு பூண்டு, 2 இன்ச்சு இஞ்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தண்ணி வச்சு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாலு விசில் வந்துடுச்சு. நம்ம எப்படி இருக்கு, வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு வைக்க ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுட்ட உடனே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, சின்ன பட்டை, 3 கிராம்பு. இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம், இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட 2 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குக்கரில் வேக போட்டிருந்த கறியோட இதை எடுத்து கொட்டிடுவோம். இப்போ இதோட அரைச்சி வச்சிருக்க மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க, இல்லை தண்ணியாக இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்த உடனே பார்க்கலாம்.
ஆட்டுத்தலை எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு வந்துடலாம். ஆட்டுத்தலை எலும்பு குழம்பு ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.